என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சராசரியில் 4வது டைப் வந்தாச்சு. 20ல் இருந்து 26 கணக்கு பார்க்க போகிறோம். மொத்தம் 7 கணக்கு. இதில் 5 கணக்கு நான் நடத்திடுறேன். 2 கொஷின் ஹோம்ஒர்க் தரேன். இந்த மாடல் வந்து 9th புக்கில் 2 சம் இருக்குதுங்க. முக்கியமாக 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? அது பாருங்களேன். இந்த சம் வந்து 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 9th நியூ புக் பேக்கில் இருக்குது. புக் பேக்குன்னாவே உங்களுக்கு தெரியும், சில சம்டைம் வந்து டைரெக்டாகவே கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது 2020 டிஎன்பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து இது 2019 டிஎன்பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் இது அது இருக்கு பாருங்கள் 2018 குரூப் 2 எக்ஸாம். நம்ம எந்த ஒரு டைப் எடுத்தாலும் அது குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ கேட்டிருப்பாங்க. கேட்டது தான் நம்ம எடுத்துகிட்ருப்போம். ஸோ இதில் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்காங்களா? இது எப்படி பாருங்களேன், ஒரு ஈஸியாக போட்டோம்னா கூட ஜஸ்ட் நீங்கள் கழிச்சிட்டு வந்தாவே போதும், ஆன்சர் அட்டகாசமாக வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஜெயிலர் எக்ஸாம், 2014 குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஃபைனலி 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்கல, ஏன்னா 21க்கு அப்புறம் எந்த எக்ஸாம்லையும் கேட்கல. அப்படிலாம் பார்க்க முடியாது. போன வாட்டி 2025 குரூப் 4ல் வந்து ஆல்ரெடி பழைய 2019 கேட்ட கொஷினை கேட்டாங்கல்ல மாடல், அந்த மாதிரி இப்போ இதுலேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு. 20வது கேள்விங்க. கொஷின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். தரவுகள் 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 12, x, 28 இதுக்கு நான் சராசரி கண்டுபிடிச்சா 18ன்னு ஆன்சர் வருதான். அப்படின்னா இப்போ இந்த 3 நம்பருக்கு நான் சராசரி கண்டுபிடிச்சா 18ன்னு ஆன்சர் வருதான். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இதான் கேள்வி. சரிங்களா? அது 3 நம்பர்னு கிடையாது. இதில் கூட பாருங்கள் 5, 9, எக்ஸு 17, 21 இதில் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சிட்டாங்க 13ன்னு. அப்போ எக்ஸின் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஏதோ ஒரு நம்பரை எக்ஸு ஒய் ஏதோ ஒரு எழுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு சராசரியை கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அந்த எழுத்து என்ன மதிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிற பேட்டர்ன் புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு பேட்டர்னு இந்த பேட்டர்னில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இருங்க இது ஐஸ்டனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐஸ்டன் என்ன பண்ணலாம் அது பாருங்கள். முதல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சராசரி நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். சராசரி இப்போ ஏன்னு வச்சுக்கோ. ஏவில் தான் கொடுக்குற மதிப்பு எல்லாத்தையும் கழிச்சிட்டு போனாங்க. அதாவது சராசரியில் தான் கொஷினில் கொடுக்குற நம்பரை கழிக்கணும். நீங்கள் மாற்றி கழிச்சிங்கன்னா கொஷின் சுத்தமாக மாறிடும். சரிங்களா? அதாவது இங்கே பாருங்கள், நான் தெளிவாக எழுதிடுறேன். இங்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எழுதுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி எழுதிட்டா. மொத்தம் இங்கே 12, x, 28ன்னு சொல்லியிருக்காங்களா? 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சராசரி 18ன்றாங்களா? அப்போ 18 3 முறை எழுதிக்குங்க ஃபர்ஸ்ட்டாக. இது அப்படியே மனசுலேயே போடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அப்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே மைனஸ் சிம்பிள் போட்டுறீங்க. சரிங்களா? மொத்தம் 3 நம்பர் இருக்குது. அதனால் 3 18 சராசரி 18ன்னு சொன்னதால் 3 18 எழுதிட்டேன். பக்கத்தில் மைனஸ் வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வரைக்கும் தெளிவாயிடுச்சா? இதில் முதல் நம்பர் என்ன 12, அதை இங்கே எழுதுங்க. 2வது நம்பர் என்ன எக்ஸ், அது வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது 3வது நம்பர் என்ன 28, அதை வச்சுக்கோங்க. 4வது நம்பர் இல்லை, இப்போ இந்த மைனஸ் மட்டும் தேவையில்லை. ஏன்னா எக்ஸ் இங்கே மேபி ஏதாவது நம்பர் இருந்தால் நீங்கள் கழிக்க போகிறீங்க. எக்ஸ் தான் இருக்குது, அதனால் அந்த மைனஸை நீக்கிட்டேன். கிளியராக இது வரைக்கும் புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த மைனஸ் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்பர் இருந்தால் தான் கழிக்கணும். எக்ஸுக்கெல்லாம் கழிக்க தேவையில்லை. எக்ஸை நான் எடுத்துக்கவே இல்லை, அப்படியே விட்டுடுறேன். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா போட்டது? சரி, நெக்ஸ்ட்டு கழிங்க. 18ல் -12 போனால் எம்பிட்டு வருது பாருங்கள். 18ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து -12 போச்சுன்னா 6ன்னு வருங்க. கரெக்டாக? கரெக்ட். அதுக்கு அடுத்தது 18ல் -28 போனால் எம்பிட்டு வருது பாருங்கள். 18ல் -20 போனால் -10. அதை கண்டிப்பாக அந்த மைனஸை கரெக்டாக போட்டுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது அவ்வளோதான். இதோட இந்த இங்கே 18 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அது 3வது நம்பருக்குரியது, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
இப்போ நமக்கு கழிச்சு வந்த விடை இருக்குல்ல, அதை அப்படியே இப்போ பாருங்களேன், இங்கே 6 இருக்குது, இங்கே -10 இருக்குது. கூட்டுங்க. -10ல் +6 போச்சுன்னா -4ன்னு வரும். கரெக்டாக. அதாவது பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, சின்ன நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. கூட்டினா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? மைனஸில் தான் வரும். கரெக்டு. -4. இப்போ -4 வந்துச்சுல்ல, அந்த சிம்பிளோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே தனி மரமாக 18 இருக்குல்ல, அதில் கழிச்சிடுங்க. ஒருவேளை ப்ளஸில் வந்தால் கூட்டிங்க. சரியா? அப்போது 18ல் 4 போச்சுன்னா 14ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். அதான் எக்ஸோட வேல்யூ. இது பாருங்க, 1 செகண்ட் ஒர்க்கு தான், ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? புரியுது, ஆனால் புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கேள்வியில் ஒன்றும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் புரியுதா? ஜஸ்ட் புரியலனா கூட கொஞ்சம் பாருங்கள். இந்த கொஸ்டினில் பாருங்கள், 9th நியூ புக் பேக்கில் இருக்கு, தெளிவாக சொல்லிடுறேன். 5, 9, x, 17 மற்றும் 21 இன் சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. அதாவது 5, 9 எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, 17, 21. இந்த நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 5 நம்பருக்கு நான் சராசரி எடுத்தால் 13 வருது. அப்படின்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்ன? அப்போ நம்ம பேட்டரில் கேட்டாங்களா, அது எக்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு எழுத்து கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ மொத்தத்தில் எத்தனை இருக்குது? 5, 9, எக்ஸு, 17, 21ன்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 13 சராசரியா, அதை 5 முறை எழுதிக்குங்க. சரியா? 5 முறை. ஓகேவா? ரைட்டு. இது அப்படியே மனசில் போடலாம். நான் ஃபைனலாக எப்படி மனசில் போடலான்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஏன்னா தெளிவாக 100% கரெக்டாக வந்துடும். எல்லாத்துக்கும் மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. கடைசிக்கு மட்டும் மைனஸ் வேண்டாம், ஏன்னா மேபி அது எக்ஸாக இருந்தால் அங்கே மைனஸ் தேவையில்லை. இப்போ முதல் நம்பர் 5, அப்படியே 5 எழுதிங்க. ரெண்டாவது நம்பர் 9, அப்படியே 9 எழுதிங்க. மைனஸ் தான் இருக்கணும், இது பண்ணக்கூடாது. அடுத்தது எக்ஸ் இருக்குது, எக்ஸ் நடுவில் இருக்கிறதால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை விட்டுருங்க, கடைசி ஏற்று போயிடலாம். சரியா? அடுத்தது 17ன்னு இருக்குது, 17 எழுதிக்குங்க. அதுக்கடுத்தது ஃபைனலாக 21 இருக்குது, 21 எழுதிங்க. இதுக்கப்புறம் எக்ஸ் தான் வருது, எக்ஸுக்கு மைனஸ் ப்ளஸ்லாம் போடணும்னா அப்படியே விட்டுருங்க, அந்த 13 அப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சிங்களா? ரைட்டு. இப்போ கழிக்கலாமா? ஓகே. முதல் சராசரி தான் ஃபஸ்ட் இருக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இல்லைனா தப்பாயிடும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், +13ல் -5 போனால் +8ன்னு வரும். பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிளாக தான். சரியா? +13ல் -9 போச்சுன்னா +4ன்னு வரும். +13ல் -17 போச்சுன்னா -4ன்னு வரும். கரெக்டுங்களா? ரைட்டு. +13ல் -21 போச்சுன்னா பெரிய நம்பருக்கு 21, அப்போ -8ன்னு வரும். கிளியரா? ரைட்டு. இப்போ இது வரைக்கும் ஸ்டெப்பு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ கழிச்சு வந்த விட எல்லாத்தையும் கூட்டிக்கணுங்க. அப்போ அது பாருங்களேன், முதல் பாருங்க, 8யும் 4யும் கூட்டுறேன், ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் எல்லாம் ஒரு சேர கூட்டிங்க, மைனஸ்லாம் இன்னொரு சேர கூட்டிங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்போ 8ஓட 4 கூட்டினா 12ன்னு வரும். +12. கரெக்டாக நம்ம இப்படி எழுதிக்கலாமா? அதை இங்கே எழுதிக்கிறேன், +12. ஓகே. நெக்ஸ்ட் மைனஸை கூட்டுவோம். இங்கே பாருங்கள், -4யும் -8யும் கூட்டினா மைனஸ்னால் மைனஸ் தான், 8 4யும் 8யும் கூட்டினா 12ன்னு வரும். கரெக்டாக? அப்போ -12. இப்போது என்ன சொன்னேன், இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க. +12ல் -12 போச்சுன்னா 0 அப்படின்னு வரும். கிளியரா? ஸோ நான் கழிச்சு வந்த விடையை கூட்டின மீதி வந்து 0ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 13 கூட நீங்கள் டைரெக்டாக 0 கூட்டினீங்கன்னா 13 ஆன்சர். இன்கேஸ் இந்த இடத்துல 6 வருது, -6 வருதுன்னா நீங்கள் 13ஓட 6 கழிச்சிடணும். ப்ளஸ் வருதுன்னா 13ஓட அந்த ஒரு தனியாக இருக்குதுல 13, அதை கூட கூட்டணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ 0 வருது, 0 கூட்டினா 13 தான் வரும். ஆன்சர் 13. அப்படிதாங்க. இதை பாருங்க, அழகாக ஆன்சர் வரும், ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, இது பாருங்களேன், கொஷின் எடுத்துங்க. 13ல் டைரெக்டாக 5 கழிங்க, இங்கே எழுதிங்க 8ன்னு. அப்படியே 13ல் 9 கழிங்க, 4ன்னு வரும், அப்படியே எழுதிங்க. அது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி எழுத கூட தேவையில்லை, கொஷின் பேப்பர்லேயே முடிச்சிடலாம். சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மேபி இப்போ முதல் கணக்கு கூட 2வது கணக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் 3வது கணக்கு எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 2020 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு. அது என்ன கூட்டு சராசரினா வேறையா அப்படின்னு கேட்டால், கூட்டு சராசரி வெறும் சராசரி சொன்னால் எல்லாம் ஒன்று தான், கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சரி. இப்போ பாருங்க, இதில் சராசரி 8ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 9, 6, 7, 8, 5 எக்ஸு, இந்த நம்பருக்கெல்லாம் நீங்கள் சராசரி கண்டுபிடிச்சா 8ன்னு வருது. அப்படின்னா அதில் ஒரு எண் மட்டும் எழுத்தாக கொடுத்துருக்காங்க, எக்ஸுன்னு, அதோட மதிப்பு கேட்குறாங்க.
அப்போ இந்த பேட்டர்னில் வந்துருச்சா? அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குங்க. அப்போது 6 8 நம்ம போட்டுருவோம். அதான் ஈஸியாக இருக்கும். 3 4 5 6 கரெக்டாக பாருங்கள். ரைட்டு, 6 8 போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண, எல்லாத்துக்கும் நம்ம மைனஸ் போட்டுக்கணும். இது கான்ஸ்டன்ட் சரிங்களா. கடைசி மட்டும் போடாதீங்க, ஏன்னா எக்ஸ்ன்னு வரப்போது எக்ஸ் வந்து அது ப்ளஸ்ஸோ மைனஸோ போடக்கூடாது சரியா. ஓகே, மைனஸ் சிம்பிள் போட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் 9ங்க. அப்படியே 9 எழுதிக்கிறேன். இப்படியே கழிச்சிடலாமா? ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை எழுதிட்டு வந்து மறுபடியும் கழித்துட அப்படியே நம்ம இந்த ஸ்பாட்லேயே கழிச்சிடலாம். அப்போது 8ல் 9 போனால் -1ன்னு வரும் கரெக்டாக. -1 நல்லா பார்த்துங்க, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. மாற்றி போட்டிங்கன்னா தப்பாக வரும், நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நம்பரு இங்கே பாருங்கள் 6 இருக்குது, 6 போடுங்க. அப்போ +8ல் -6 போச்சுன்னா +2ன்னு வரும் கரெக்டாக. ஏன்னா பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள். அடுத்தது 3வது 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது +8ல் -7 போச்சுன்னா 1ன்னு வரும், +1 தான். ஓகே ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ +8ல் -8 கழிச்சா 0 தான் வரும். ஏன்னா +8ல் -8 போனால் 0 தான் வரும் கரெக்டாக. ரைட்டு. அடுத்தது 5 சரிங்களா. அப்போது இங்கே பாருங்கள் ஃபைனல் நம்பர் 5 +8ல் -5 போச்சுன்னா +3ன்னு வரும் கரெக்டுங்களா. கரெக்டு. அடுத்தது எக்ஸ்ன்னு இருக்கிறதால அப்படியே விட்டுடலாம். இவ்வளோதான், இதான் இது. இப்போ என்ன பண்ணல, கூட்டுங்க மொத்தம். அதாவது கழிச்சு வந்த விடை இது இருக்குது இல்லை, இதை கூட்டணும். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மைனஸ் எல்லாம் ஒரு சேர்த்துருங்க, ப்ளஸ்லாம் ஒரு சேர்த்துருங்க. ஆனால் ஸ்பாட்லேயே தெரியுது. இங்கே பாருங்களேன், இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்படியே இதை கேன்சல் பண்ணால், ஏன்னா +1ல் -1 போனால் 0 ஆகிடும். அப்போ அதை விட்டுடலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் நம்பரும் ப்ளஸ் நம்பரும் சேம் இருந்தால் அடிச்சிருங்க. அதை கூட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா. ஸ்பாட்லேயே அடிச்சிருங்க, ஆனால் சேம் நம்பராக இருக்கணும். ப்ளஸ் நம்பரும் இப்போ +1 -1ன்னு இருக்குது, சேம் நம்பர் சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அடிச்சிடலாம், அவ்வளோதான் தேரி சரியா. அப்போ இங்கே இடத்துல 2 3 இருக்குங்க, ப்ளஸில் இருக்குது, கூட்டுங்க. 2 3 கூட்டினா 5ன்னு வரும். ஃபைனலி நமக்கு 5ன்னு வந்திருக்கு. +5 கரெக்டாக. சரி கரெக்ட் தானேங்க. ரைட்டு. மைனஸ் வருதா ப்ளஸ் வருதான்னு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ என்ன வந்திருக்கு, +5 வருதா. அப்போ இங்கே ஒரு 8 தனியாக இருக்குது இல்லை அனாதையா, அதுக்கு போய் நீங்கள் 5 சேர்த்து விட்ருங்க. 8 கூட 5 கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டா, என்ன வரும், 8 கூட 5 கூட்டினா 13. அவ்வளோதான், ஆன்சர் 13. போய் பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஆடாடாடாடா, இப்போ தெளிவாயிடுச்சுங்களா. 3 கொஸ்டின் நான் அதான் சொன்னேன். உங்களுக்கு புரியலனா கூட 2 3 கொஸ்டின் பாருங்க, தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஓமா சொன்னால் கூட அசால்ட்டாக போட்டுருவீங்கன்னு. இப்போ புரியுதா. ரைட்டு. அடுத்தது 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதையும் நான் போட்டுறேன். அடுத்த 2 கணக்கு ஹோம்ஒர்க் தரேன். இல்லை இன்னமும் இருக்குது சரிங்களா. நான் தெளிவாக்கணும். ஒரு 5 கொஸ்டின். 3, 4, x, 7, 10 இவற்றின் சராசரி 6 எனில் எக்ஸின் மதிப்பு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்போ என்னன்னா மொத்த நம்பர் 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் நடுவில் ஒரு எழுத்து கொடுத்துட்டு அது ஒரு மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்படி இந்த பேட்டர்னில் வந்துருச்சுன்னா சராசரி ஃபஸ்ட்டு எழுதணும். 6 1 2 3 4 5 நம்பர் 6ங்க. அதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், எல்லாத்த கூட மைனஸ் கான்ஸ்டண்ட்டாக போட்டுடணும். கடைசி நம்பருக்கு மட்டும் வேண்டாம், அங்கே எக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது முதல் நம்பர் என்னது 3. அப்படியே பாருங்கள், இங்கே எழுதிக்கிறேன், இங்கே கழிச்சிடறேன் ஸ்பாட்லேயே. 6ல் +6ல் -3 போச்சுன்னா +3ன்னு வரும். அடுத்தது 4ன்னு இருக்குது. +6ல் -4 போச்சுன்னா 2ன்னு வரும், +2 கரெக்டாக. 4 5 6 ரைட்டு, ப்ளஸ் தான் வருது பார்த்துங்க. அடுத்தது எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருந்தால் விட்டுருங்க, அதை நம்ம அடுத்ததாக பார்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது 7 இருக்குது. அப்போது +6ல் -7 போச்சுன்னா -1ன்னு வரும் கரெக்டாக. அடுத்தது 10 சரிங்களா. அப்போ +6ல் -10 போச்சுன்னா -4 அப்படின்னு வரும். அவ்வளோதான். இதோட என்ன ஆச்சு, ஃபைனல் நம்பர் அப்படியே விட்டுருங்க எக்ஸோட வேல்யூ. இப்போ என்னெல்லாம் இது பாருங்கள், முதல்ல இந்த மைனஸை கூட்டிக்கலாம், இங்கே ப்ளஸ்ஸை கூட்டிக்கலாம். -1ல் -4 போச்சுன்னா -5ன்னு வரும். +3ல் +2 போச்சுன்னா அதாவது கூட்டினா 5ன்னு வரும். ஸோ இது +5 இது -5. நான் இப்போ தான் சொன்னேன், இது மாதிரி கொடுத்தா அப்படியே கூட்டுங்க. +5ல் -5 போச்சுன்னா 0 தான் ஆன்சர் வரும் சரியா. அவ்வளோதான். அப்போ 0வா. அப்போ இங்கே ஒரு தனி மரமாக 6 இருக்குல்ல, அதில் இந்த இப்போ கூட்டின நம்பரை மேபி, அதாவது நான் முதல் மேலே வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து மீதி வந்த நம்பரை கூட்டிக்கிட்டேன். கூட்டி விடை வந்து 0 வருது. அந்த 0 மேபி அதில் வேறு ஏதாவது நம்பர் கூட வரலாம்ல, அதுக்காக தான் ரூல் சொல்கிறேன். ஸோ 0 வருது. 0வை மீதி தனியாக இருக்கிற 6 கூட கூட்டிக்கிட்டேன். கூட்டினா 6ன்னு வரும் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. போதுங்களா.
அடுத்து 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இது போட்டுட்டு நான் ஹோம்ஒர்க் தரேன். 18 கமா 41 கமா எக்ஸ் கமா 30 கமா 31 கமா 24 கமா 37 கமா 35 கமா 27 கமா 36. ஏன் இன்னொரு 10 நம்பர் கொடுங்க. அப்படியே எங்கள் ஊருக்கு போயிட்டோம். என்னங்க இத்தனை நம்பர் கொடுத்தா எப்படி? இவற்றின் சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க கேட்கணும்னு வச்சுக்கலாம். இது குரூப் ஒன்றுங்க. குரூப் ஒன்றும் அப்படி தான் கேட்பான். குரூப் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்போம் அப்படின்வாங்க. சரிங்களா? சரி, இதில் நமக்கு பேட்டர்ன் தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குது, எழுத்து கொடுத்துட்டு அந்த எழுத்து தான் கேட்குறாங்க, சராசரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி வந்துருச்சுன்னா மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் இருக்குதுங்க. அத்தாடி. சரி 10 போடணுமா? சரி 31 மைனஸ் ரெண்டாவதாச்சா 3 4 5 6 7 8. ஐயோ 8னா 8 போடுறோம் பார்த்தீங்களா? அடா லூசுடா நீ. 8 9 10. இதுனா அதுக்கு மைனஸ் வேணாம். கட்சி நம்பருக்கு எக்ஸ் வந்தாலும் வரும்ல, அதுக்கு மைனஸ் போடல. சூப்பர். நெக்ஸ்ட்டு மொதல் நம்பர் 18. சரிங்களா? கலரை மாட்டு. பாருங்க 31ல் மைனஸ் 18 போச்சுன்னா ப்ளஸ் 13ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது 41 தானே? எஸ். அப்போது ப்ளஸ் 31ல் மைனஸ் 41 போனால் மைனஸ் 10ன்னு வரும். கரெக்டே. அடுத்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸ் நம்ம பின்னாடி பார்த்தெல்லாம் விட்டுருவோம். அடுத்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது ப்ளஸ் 31ல் மைனஸ் 36 போனால் மைனஸ் 5ன்னு வரும். கரெக்டு. அடுத்தது 31. இங்கே பாருங்கள், ப்ளஸ் 31ல் மைனஸ் 31 போச்சுன்னா 0 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்டு. அடுத்தது 31 முடிச்சா 24ங்க. ப்ளஸ் 31ல் 24 போச்சுன்னா 7 ப்ளஸ் 7ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். கழிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது 24க்கு அடுத்த நம்பர் வந்து 37ன்னு இருக்குதுங்க. சரி, ப்ளஸ் 31ல் மைனஸ் 37 போச்சுன்னா மைனஸ் 6 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்டு. அடுத்தது 37க்கு அப்புறம் 35 இருக்குது. சரி, அப்போது ப்ளஸ் 31ல் மைனஸ் 36 போச்சுன்னா மைனஸ் 4ன்னு வரும். கரெக்டு. நெக்ஸ்ட்டு 27ங்க. ப்ளஸ் 31ல் மைனஸ் 27 போச்சுன்னா ப்ளஸ் 4ன்னு வரும். அப்படி தானே? ஆமாம், ப்ளஸ் 4. ஏன்னா ப்ளஸ் வந்து 31 பெரிய நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் நம்பர் பாருங்கள், 36ங்க. சரி, 36னா ப்ளஸ் 31ல் மைனஸ் 36 போச்சுன்னா மைனஸ் 5 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்டு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 31 இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இப்போ கழிச்சு வந்த அதாவது கழிச்சு வந்துச்சுல விடை, அது எல்லாத்தையும் கூட்டும் போது கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க மைனஸில் மட்டும் ஃபஸ்ட்டு கூட்டிடலாம். சரியா? அதெல்லாம் எங்கெங்கே மைனஸ் இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு எது பாருங்கள், கூட்டிடலாமா? கூட்டுங்க. இது பாருங்களேன், 10 5 கூட்டினா 15, மைனஸ் மட்டும் கூட்டுறேன். 6 4 கூட்டினா 10, அங்கே ஒரு 15, இங்கே ஒரு 10 25. 25ஓட 5 கூட்டினா 25ஓட 5 கூட்டினா 30 மைனஸ் அப்படின்னு வரும். கரெக்டாக? மைனஸ் 30. கரெக்டாப்பா? கிளியரா? ரைட்டு. ஏன்னா மைனஸ் சிம்பிள் கூறியாச்சு. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் கூட்டலாம். 0 விட்டுருங்க. 7 4 ப்ளஸ் சிம்பிள் மட்டும் எடுக்குது. அவ்வளோதான் பாருக்குதே. இது பாருங்க 13. 13ஓட 7 கூட்டினா 20. 20ஓட 4 கூட்டினா 24 சாமி. அவ்வளோதானே? அப்போ 24. அப்போது ப்ளஸ் 24. கரெக்டா? கரெக்டு தானேங்க? கூட்டி பார்த்துங்க. சரி, மைனஸ் 30ல் ப்ளஸ் 24 போனால் மைனஸ் 6 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் மைனஸ் 6 வருது. இப்போ இந்த 6 தனி மரமாக இருக்கிற அந்த 31க்கு இங்கே மைனஸில் வந்ததால் மைனஸ் 6, ப்ளஸ் வந்தால் கூட்டிக்க வேண்டியது தான். 31ல் 6 போச்சுன்னா 25. அவ்வளோதான். இது பாருங்க, எப்பா 25 இருக்கியா? இதோ இருக்குது பாருங்க. குரூப் 1 கொஸ்டின் இல்லை, குரூப் 2 கொஸ்டின். இதுதான் எதனா ஒன்று வளர்றேன். சரி, குரூப் 2 கொஸ்டின் அப்படிதான் ஈஸி. பாருங்க, பெருசெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே ஜஸ்ட்டு கழிக்கு தான் சொல்கிறேன். கழிச்சு கூட்டுங்க. கூட்டி வரக்கூடிய விடை ப்ளஸில் வந்தால் டைரெக்டாக அந்த சராசரியோட கூட்டுருங்க. மைனஸில் வந்தால் டைரெக்டாக சராசரியோட கை சுட்டுருங்க. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ரைட்டாக போகிறீங்களா? போடுங்க. 25வது கொஸ்டின் ஓமா இருக்குப்பா. 8, 10, 9, 3, 2, x, 3, 7 ஆகிய 8பா. இந்த 8 நீங்கள் வந்து இந்த நம்பர் நினச்சிக்காதீங்க. 8 எண்களின் சராசரி 6 எனில் 6 ஆகும் எக்ஸின் மதிப்பு. 2009 ஆதி காலத்தில் கேட்டிருக்காங்க, நம்ம அப்பா காலத்தில் படித்தவங்க. சரி, ஓகே.
என்னன்னா 8 10 9 3 2 x 3 7 இதோட எண்ணிக்கை பாருங்களா 1 2 3 4 5 6 7 8 போதுமா? அந்த 8 தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணி அந்த 8 இதோட சேர்த்துட்டீங்கன்னா கொஷின் தப்பாயிடும். தெளிவாக படிங்க. ஆகிய 8 எண்களின், அப்போ இங்கே 8 எண்கள் கொடுத்துருக்கோம், அதோட வேல்யூஸும் கொடுத்துட்டோம். சரிங்களா? இதுக்கு சராசரி எடுத்தால் 6ன்னு வருது அப்படின்னு எக்ஸோட வேல்யூ என்ன? அப்போ இந்த 8 நம்ம ஜஸ்ட் அந்த எண்ணிக்கை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே 6 கூட ஒவ்வொரு நம்பராக கழித்து கூட்டி வகுத்து இல்லை கழித்து கூட்டினாவே ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். போடுங்க. ஆப்ஷனே 6, பி 7, சி 8, டி 9 இல்லை 0. சரியா? ரைட்டு. ஃபைனல் கொஸ்டின் 2014 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. குரூப் 1 ஆஃபீஸரே போடுங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு மாதிரி தான். 7, 5, 13, x மற்றும் 9 ஆகியவற்றின் சராசரி 10 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாடல் தான். ஆப்ஷனே 10, பி 16, சி 12, டி 15. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது இது நானே போடுறேன். 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டுனா 27வது கொஸ்டின் ஃபைனல் கேள்வி. 27 கணக்குங்க. 26ன்னு போட்டுச்சுருக்கல. சரி, ஓகே. 27 கணக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60. அவற்றில் மூவரின் எடை 56 கிலோகிராம், 68 கிலோகிராம் மற்றும் 72 கிலோகிராம். அப்போ 4வது நபரோட எடையை காண்க. 2021 டிஎன்பிசி 9th புக்லேயும் கேட்டிருக்காங்க. நீங்கள் பயப்பட வேணாம். இதில் இப்போ போன கொஸ்டின்லாம் ஜஸ்ட் நேரடியாக நம்பர்ஸ் பாருங்க. இப்போ இதெல்லாம் நேரடியாக நம்பர்ஸை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பரை எழுத்தாக வச்சுட்டு அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சி அந்த எழுத்து என்னன்னு கேட்டாங்க. கரெக்டா? இதை அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் கேட்பாங்க. இது நம்ம 9th புக்கில் இருக்குது. ஒரு ஃபேமிலி இருக்குது, அங்கே 4 பேர் இருக்காங்க. அப்போ 4ன்றது அந்த எண்ணிக்கையை குறிக்குது. அதோட எடையை வந்து பார்த்தா அவங்களுடைய சராசரி எடை வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சராசரி சொல்லிட்டாங்களா? இதில் 3 பேர் சொல்லிட்டாங்க. நம்ம இப்படியே இல்லாமா? மொதல் நம்பர் 58 இல்லை 56 கண்ணும் போச்சா என்னங்க 56. அடுத்தது 68 2வது நபர், 3வது நபர் 72, 4வது நபர் தான் கேட்குறாங்க எக்ஸு. இதுக்கு தான் சராசரி சொல்லிட்டாங்க 60. பாரு இப்போ வேறு நம்பரை எழுதும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அங்கே எழுத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு பேராப் மாதிரி. பட் அது அந்த என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே போதும். ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சராசரி எடை எடுத்துட்டா 60ன்னு வருது. அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 66 கிலோ இருக்கிறாரு, 2வது நம்பர் 68 கிலோ இருக்காரு, 3வது நம்பர் 72 கிலோ இருக்காரு, 4வது நம்பர் யார்? அப்போ இதுதான் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அது வார்த்தையாக கொடுத்துருக்காங்க, நம்ம இதை எழுதிக்கிட்டோம். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ல வந்துருச்சுன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அப்போ 4 பேர்னா அந்த சராசரியை 4 டைம்ஸ் முதல்ல எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுருங்க. கடைசி நம்பருக்கு வேணால் அது நம்ம 4வது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்னன்னா ஃபஸ்ட் நம்பர்னா 56 ப்ளஸ் 60ல் மைனஸ் 56 போச்சுன்னா ப்ளஸ் 4ன்னு வரும். கரெக்டாங்க? கரெக்டு. அடுத்தது 68ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 60ல் மைனஸ் 68 போச்சுன்னா மைனஸ் 8 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்டுப்பா. அடுத்தது 72ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 60ல் மைனஸ் 72 போச்சுன்னா மைனஸ் 12ன்னு வரும். கரெக்டுங்க. ரைட்டாக பாருங்க. இப்போ இதெல்லாம் கழிச்சாச்சு. இப்போ நமக்கு 3 நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னன்னா இதில் ப்ளஸில் இருக்க தனியாக வச்சுக்கலாம், மைனஸில் இருக்க தனியாக வச்சு கழிச்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும். மைனஸ் 8 மைனஸ் 12 கூட்டினா மைனஸ் 20 அப்படின்னு வரும். கரெக்டாங்க? கரெக்ட். அடுத்தது இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, அதை அப்படியே கூட்டிங்க. கூட்டினா மைனஸ் 16ன்னு வரும். கரெக்டாக பாருங்க. கரெக்டுப்பா. கரெக்டு தானே? ஆமாங்க, கரெக்டு தாங்க. ரைட்டு. இப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் 16ன்னு வருது. இங்கே ஒரு தனிமனமாக அந்த 60 இருக்குல்ல, அந்த 60ல் இந்த 16 கழிச்சு விட்ருங்க. ப்ளஸில் வந்தால் கூட்டிக்கணும். சரியா? பக்கத்தில் கடை வேணா 10 10ல் 6 போச்சுன்னா 4, கடன் குத்தல் 5க்குது, 5ல் 1 போச்சுன்னா அதுவும் 4, 44. அவ்வளோதான். அப்போ 44 ஆன்சர் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அடடே கரெக்டாகவே இருக்குதுங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் 8 கொஸ்டின் நத்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் சொல்லிட்டு மீதெல்லாம் நத்தி முடிச்சிட்டேன். கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். ஸோ ஹோம்ஒர்க்ஸ் ஆன்சர் போடுங்க, நான் செக் பண்ணிவிட்டு வெரி குட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க.